இங்க அணையில கிடைச்ச டெட் பாடிய ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஹீரோ வந்து குடுக்குறாரு. அப்போ அது வந்து 25 வயசு ஒரு பையனோடது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்பனா ஹீரோயினும் கண்டிப்பா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்றாரு. ஹீரோயினும் காங்கன்றவன் கூட ஏற்கனவே பழக்கத்துல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ வந்து அந்த காங்கன்றவனை கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறான். அவன் சொல்றான் கார்ல தான் 2 பேரும் மீட் பண்ணிப்பாங்க. அந்த டைம் வந்து ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். ஹீரோயினோட ஹஸ்பண்ட் யாருன்னா பினான்ஸ் கம்பெனியோட ஒரு சேர்மன் தான் வந்து ஹீரோயினோட ஹஸ்பண்டா இருப்பான். அவனுக்கு வந்து இவனே வாண்டடா கூட்டிட்டு வந்து ஹீரோயினுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுப்பான். அப்போ ஹீரோயினோட கையில வந்து ஊசி போட தழும்புலாம் இருக்கும். உனக்கு போதை ஊசி போட சொல்லி உன வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றானா, என்கிட்ட சொல்லு, அவனை நான் அப்பவே போட்டு தள்ளிடுறேன், உனக்காக நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி ஒரு நாள் ஹீரோயினும் அந்த பினான்ஸ் கம்பெனிக்காரனும் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு பிரிட்ஜுக்கு நின்று பேசிட்டு இருக்கும் போது கத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்து அவனை குத்த வரும்போது டக்குனு ஹீரோயின் நடுவுல வந்து அந்த குத்தம் வாங்கிட்டு அவனை வந்து காப்பாத்திடுறாங்க. இவ்வளவு சாவடிச்சுன்னு சொல்லிட்டு ஓடி போனோம்னா அதோட ஹீரோயினுக்கு அவனுக்கு கொஞ்சம் தொடர்பு இருக்காது. அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும், நான் அவங்க கிட்ட தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், நானு நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம், அந்த மாதிரி ஹீரோயின் வந்து மெசேஜ் பண்ணிருப்பான். அப்படியே இவனும் வந்து அவ கூட போய் சேர்ந்திருப்பான். அப்போ ஹீரோயின் வந்து அவனுக்காக பிளாட் எல்லாம் வந்து புக் பண்ணி பிளான் பண்ண மாதிரி நல்லா போயிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் ஹீரோயின் மேல சந்தேகப்பட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இந்த மாதிரி பாடி கம்பெனி ப்ராடக்ட் உருவாக்குற அந்த இடம் தான் இருக்கும். அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரே ஷாக் ஆயிடும். இந்த வெளியும் சொல்ல முடியாது, ஏன்னா இவனுமே அதுல வந்து ஒரு பார்ட்னரா இருக்கிறதுனால. அந்த கோவத்துல அவன் வந்து அந்த சேர்மன் இருக்கான் பினான்ஸ் கம்பெனிக்கு, அந்த சேர்மன் கிட்டே போன் பண்ணி உன் ப்ராடக்ட் இங்க தான் இருக்கான்னு போட்டு கொடுத்துட்டு வந்துருவான். இதுதான் நான் பண்ணது அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்டே சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோ சேர்மனை தேடி போறாரு. அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கும். யாருமே அவங்க சொந்தக்காரங்களோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ யாருமே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா ஹீரோயின் தான் வந்து ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்து அது மட்டும் இல்லாம இந்த கத்தி குத்து வேற அவனுக்காக வாங்கினா இல்லையா, அதுல இருந்து ஹீரோயின் ரொம்ப பிடிச்சு போயிட்டு ஹீரோயினுக்கு தான் பாதி சொத்தையே வந்து அவன் எழுதி வச்சிருவான். அந்த டிரான்ஸ்பிளான்ட் நடக்கிற அன்னைக்குன்னு வந்து ஹீரோயின் நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவா, வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவா. அப்படி போகும்போது அந்த பினான்ஸ் கம்பெனிக்காரனோட பாடி கார்டுல ஒருத்தன் வந்து இவளை பார்த்துட்டு இவ ஏற்கனவே ஒரு கம்பெனில லோன் வாங்கியிருப்பால, அந்த கம்பெனியோட ஓனர் தான் இவன் வேணும்னு உங்களை பழி வாங்குறதுக்காக தான் உங்ககிட்ட வந்து நடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணுவாங்க. அவ பார்ல தான் இவனை மீட் பண்ணுவா. அப்ப அவனோட கார்டை பார்த்தோன்னே இவன் தானே நம்மள போட்டு அந்த லோன் அமௌண்ட் கொடுத்து நம்ம டார்ச்சர் பண்ணா, இவனை எப்படியோ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளவுமே வந்திருப்பா. பினான்ஸ் கம்பெனிக்காரனுக்கு தெரிய வந்ததும் அந்த பாடி கார்ட்ஸ்லாம் சேர்ந்து ஹீரோனை பிடிச்சிருவாங்க. பிடிச்ச அவங்களை கேரஸ் எல்லாம் ஊத்திட்டு பத்துறதுக்காக ரெடியா இருப்பாங்க. இவர்கிட்ட போன் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லுங்க வந்து கொண்டுரும் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல அவளை விட்டுருங்க, நானும் தான் ஏமாந்து போயிருக்கேன், யாராவது வந்து சொன்னனால நம்பிருக்க கூடாது, சரி விட்டுருங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவாரு. இவருக்குமே வந்து உடம்புலாம் வீங்கி போயிட்டு ஒரு மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துருவாரு. கண்ணு முடிச்சு பார்த்தா இவரோட கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கும். இவளுக்கு ஹீரோயின் தான் வந்து கிட்னி வந்து கொடுத்துருப்பா. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கிட்ட இருக்க ஒரு மரம் இருக்கும், அது ஒரு 5 கோடி ரூபாய் மதிப்புல மரம் இருக்கும். அதை எடுத்துட்டு ஹீரோயின் சொல்லாம கொள்ளாம எங்கிட்ட இருந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த போனா உங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கா அப்படின்னா உடம்புல ஏதாவது ஆபரேஷன் பண்ண இது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து டெட் பாடி ட்ரைனேஜ்ல கிடைச்ச டெட் பாடி இருக்காது. அப்பனா ஹீரோயின் வந்து சாகல உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லி உடனே பிரஸ் மீட்டை கூட்டிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காரு, இவ வந்து சாகல உயிரோட இருக்கா, தேடப்படும் குற்றவாளி, இவ பேர் வந்து சாராக்கியம் அப்படின்னு